செமன் மற்றும் கசிட்டா ஒரு பேய மொட்டையாக்கி அத அலைய விட்டுடுறாங்க. அதனால அந்த பேய் அவங்க மேல ரொம்பவே கோவத்துல சுத்திட்டு இருக்கோம். நண்பா கசிட்டா, அந்த பேய் நம்மள கண்டுபிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட இருந்து நம்மள யார் காப்பாத்த போறாங்க? இங்க பாருங்கண்ணா, இனிமே அந்த பேய் நம்மள கண்டிப்பா உயிரோட விட போறதே இல்ல. இப்ப என்ன பண்றது? அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த மொட்டை பேய் அவங்க எல்லாரையும் தேடிக்கிட்டு அந்த ஊர்ல தெரிய ஆரம்பிக்குது. அந்த பேய் சமன் மற்றும் கசிட்டாவ எல்லா வீட்டு ஜன்னல்லையும் எட்டி பார்த்து தேடிக்கிட்டு தெரியுது. அப்புறம் இன்னொரு பக்கம் அவங்க 3 பேரோட பேச்ச கேட்டு கல்லு நாயக்கோட மனைவி வெளிய வந்து, என்னங்க என்னாச்சு? இந்த நடு ராத்திரியில இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஐயா, கையில என்னங்க வச்சிருக்கீங்க? என்னங்க கையில யாரு முடிய கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணி, அந்த மொட்டை பேய் இருக்குல்ல, அது எங்களை கொல்ல வந்துச்சு. கல்லு அண்ணா தான் வந்து அந்த பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாரு. அதுவும் இந்த முடிய வச்சு. இந்த முடியை எரிச்சா நீயும் எரிஞ்சு போயிருவேன்னு சொல்லி அந்த பேய ரொம்பவே பயம்படுத்திட்டாரு. அதை கேட்ட அந்த பேய் ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிருச்சு. அப்புறம் ரொம்பவே பயங்கரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அது அந்த பேயோட சத்தம். அது இவங்க 2 பேரையும் தேடி வந்துடுச்சு. நண்பா, அந்த பேயோட காலடி சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பேய் மட்டும் இங்க வந்துச்சுன்னு வையி, நம்ம செத்துருவோம். நண்பா கசிட்டா, இப்போ நம்ம என்ன பண்றது? நாம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேய் நம்மள ரொம்ப கொடூரமா கொல்லும். அப்புறம் அந்த பேயி வேகமா கல்லு நாயக்கோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஜன்னல்ல அது வீட்டுக்குள்ள பாக்குது. ஐயோ, நம்ம சாக போறோம். அந்த பேய் நம்மள பாத்துருச்சு. செம்மனா, இப்ப என்ன பண்றது? அட, என்னங்க யார கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது இவங்க 2 பேரு பின்னாடியே தோர்த்திக்கிட்டு கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இது ரொம்ப பயங்கரமான பேயே. இது எல்லாரையும் சாகடிச்சிடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்கள துரத்துங்க, அப்பதான் பேய்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஐயோ அண்ணி, இப்ப நாம என்ன பண்றது? அந்த பேய் அது எங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த பேய் எங்க 2 பேரும் மட்டும் இல்லாம உங்க கணவரையும் கொல்ல போகுது. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பேபி. அந்த பேய் கண்டிப்பா எங்களை உயிரோடையே விடாது. நீங்க 3 பேருமே இங்க ஒளிஞ்சிருக்கீங்களா? நீங்க என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. அப்புறம் அந்த பேய் ஒரே கையால கதவை ஒடிக்க ஆரம்பிக்குது. நண்பா கசிட்டா, இந்த வீட்டோட கதவால நம்மள ரொம்ப நேரத்துக்கு பாதுகாக்க முடியாது. அந்த பேய் வந்துரும். அப்புறம் கல்லோட மனைவி கல்லுகிட்ட இருக்க அந்த முடிய வாங்கிக்கிட்டு அது பின்னாடி இருக்க கிச்சனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம், ஐயோ கடவுளே, இப்ப நீ என்ன பண்ண போற? நீ இந்த முடிய என்ன பண்ண போற? இங்க பாரு, நான் சொல்றத கேளுப்பா. அப்ப அந்த பேயே கதவை ஒடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. அப்ப அவங்க 3 பேரும் பேய பார்த்து ரொம்பவே நடுங்கி போறாங்க. நம்ம சாக போறோம். இந்த பேய் நம்மள உயிரோடையே விட போறதில்ல. இந்த பேய்கிட்ட இருந்து நம்மள யாராலையும் காப்பாத்த முடியாது. அதே நேரத்துல கல்லோட மனைவி சமையல் அறையிலிருந்து நெருப்ப கொண்டு வந்து பேய் முன்னாடி நின்னு இப்படி சொல்லுது. ஏய் பேயே, என் கையில என்ன இருக்கு பாத்தியா? உன்னோட முடி. இங்க இருந்து போறியா, இல்ல உன்னோட முடிய இந்த நெருப்புல போட்டு எரிச்சிடவா? அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? நீ கூட முடியோட சேர்ந்து எரிஞ்சு போயிடுவ. ஐயோ கடவுளே, அண்ணி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பேய பயமுறுத்திட்டு இருக்கீங்களா? வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். கல்லு அண்ணா, உங்க மனைவியால மறுபடியும் அந்த பேய முட்டாளாக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? இந்த முடி கூட உங்க கடையில இருந்து எடுத்த முடிதானே? ஐயோ பைத்தியக்கார அண்ணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, இங்க இருந்து எல்லாருமே ஓடி போயிடலாம். வாங்க. ஐயோ கடவுளே, நீ இப்ப என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இத வச்சு அந்த பேய ஒண்ணுமே பண்ண முடியாது. வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம். நான் வேணா அந்த பேய்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாக்குறேன். என்னங்க, நீங்க வேணா பேய பார்த்து பயப்படலாம், ஆனா இந்த பேயோட முடி என் கையில இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த பேய்க்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கறேன். ஏய் பைத்தியக்காரி, உனக்கு நான் சொல்றது புரியவே புரியாதா? இங்க பாரு, அந்த பேய் நம்ம எல்லாரையுமே கொன்னுடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி சொன்னா உனக்கு புரியாது. இரு, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேயோட முடிய எரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த முடி எரிஞ்சு சாம்பலாயிடுது. ஆனாலும் அந்த பேய்க்கு எதுவுமே ஆகல. அது நல்லாதான் இருந்தது. அந்த பேய்க்கு எதுவும் நடக்காதத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அட என்னங்க, இதுக்கு எதுவுமே ஆகல, என்ன பண்றது? எந்த பொம்பளையோட முடி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கடா நீ? ஐயோ! ஏய் பைத்தியக்காரி, நான் தான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, பின்னாடி வா பின்னாடி வா அப்படின்னு. நான் சொல்றத கேளு. அந்த பேயை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்னும் விளையாட்டு இல்ல. அட ஓடுடா ஓடு, இங்க இருந்து ஓடிடு, எப்படியாவது காப்பாத்திக்கோ உன்னோட வாழ்க்கைய. ஓடு, ஓடிடு. ஐயோ நம்ம சாக போறோம். ஐயோ கல்லுண்ணா, உங்க ஒய்ஃபு அவங்க நம்மள பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இந்த பேய் நம்மள உயிரோடையே விடாது. அண்ணா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாம இந்த பேயோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை இந்த பேய் நம்மள மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க 3 பேரும் ஓடி போய் அந்த பேயோட கால்ல விழுந்து அந்த பேய்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. பேயக்கா, எங்களை மன்னிச்சிருங்கக்கா. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்க பாருங்க பேயக்கா, நாங்க உங்க தலைய மொட்டடிச்சிருக்கவே கூடாது. அதுக்காக நீங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை கொன்னுறாதீங்க. பேயக்கா, தயவு செஞ்சு எங்களுக்கு உயிர் பிச்சை போடுங்க. நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீங்க தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு எப்படி மொட்டை அடிச்சீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நானு இப்ப மொட்டை கண்டிப்பா அடிக்க போறேன். அது மட்டும் இல்ல, உங்களை எல்லாரையும் ஊர்ல கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த பேயே கல்லு நாயக்கோட பிளேட எடுத்து அவங்க எல்லாருக்குமே மொட்டை அடிக்க ஆரம்பிக்குது. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே! ஏய் பேயே, நீ எங்களை கேவலப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இப்படி எங்களை மொட்டடிச்சு விட்டுட்டீன்னா இந்த முகத்தை வச்சு நாங்க எப்படி வெளியில போறது? இந்த மொட்டை தலையோட மத்தவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? அப்புறம் அந்த பேயே அவங்க 3 பேரையும் ஒரு கயிறுல கட்டிட்டு அங்கிருந்து ஊரெல்லாம் சுத்த இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே அந்த பேயே அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊரு பெண்கள் எல்லாம் அவங்க 3 பேரையும் பார்த்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேய அவங்கள அங்க விட்டுட்டு அங்கிருந்து அதோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுது. அட சமன் அண்ணா, என்ன ஆச்சு உங்க முடிக்கு? ரொம்ப கேவலமா இருக்கீங்க. மூஞ்ச பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளோ அழகான முடிய வெட்டுறதுக்கு சாரி மொட்டை அடிக்கிறதுக்கு பேய் எவ்வளோ பணம் வாங்குச்சு உங்ககிட்ட? அது மட்டும் இல்லாம ஊரு ஜனங்க எல்லாரும் இன்னும் கேவலமா அவங்க 3 பேரையும் அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கும் இந்த அவமானத்தால எங்க போய் ஒளியறதுன்னே புரிய மாட்டேங்குது. ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இங்க இருந்து ஓடணும்னு சொல்லி அவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிடுறாங்க. சமணண்ணா, இந்த மொட்டை தலையை வச்சு யாரையுமே எதிர்கொள்ள முடியல. இந்த கிராமத்தாளுங்க நம்மள பார்த்து சிரிச்சு ஏளனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள அவங்க வேடிக்கையா பாக்குறாங்க. நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அண்ணா, இந்த கிராமத்து பொம்பளைங்களா நம்மள ரொம்ப கிண்டல் பண்றாங்க. கல்லு, உன் தலையை காமி, உன் தலையில நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கிண்டல் பண்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ரொம்ப கேவலமா கிண்டல் பண்றாங்க. நம்மள கிண்டல் பண்றவங்கள அவங்களுக்கும் நம்மள மாதிரியே மொட்டடிச்சு விட போறேன். என்ன, இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள நீங்க மொட்டடிக்க போறீங்களா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா பண்ணுவேன். நான் யாரையுமே சும்மா விட போறதில்ல. இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் என்ன மாதிரியே மொட்டடிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அவங்க தலையை பார்த்து என்ன கிண்டல் பண்ண மாதிரியே அவங்கள நான் கிண்டல் பண்ண போறேன். ஆனா அண்ணா, இதெல்லாம் பண்ண அந்த பேயை நம்ம மறக்க போறோமா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் மட்டும்தானா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த பேயை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. நான் அந்த பேயை கண்டிப்பா உயிரோட விட போறதே இல்ல. கிராமத்தாட்களே, எல்லாரும் ரெடியா இருங்க. இந்த கல்லு பார்பர் கண்டிப்பா திரும்பி வரப்போறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல அத பத்தி எங்களுக்கு தெரிய வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரிக்கு லைக் பண்ணிடுங்க.